பொதுவாவே செடிகள் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுல அதிர்ஷ்டம் தர செடி அப்படின்னு சொல்லிட்டா எல்லாருமே அந்த செடியை வாங்கி வீட்டுல வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். பட் நான் இப்ப சொல்ல போற செடியில அதிர்ஷ்டம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. பட் பாசிட்டிவ் எனர்ஜி நிறையவே கிடைக்கும். நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போய் பாசிட்டிவ் எனர்ஜி வரணும் அப்படின்னா இந்த ஒரு 5 செடியை வாங்கி வீட்டுல வச்சு பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது துளசி. இது வந்துட்டு துளசி மாடமா நிறைய பேர் வச்சிருப்பாங்க, வீட்டோட முற்றத்துல வச்சிருப்பாங்க. பட் இப்ப இருக்கிற அபார்ட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ்ல நம்மளால முற்றம் அதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. சோ பால்கனி இருந்துச்சுன்னா அதுல வச்சிருங்க. அப்படி இல்ல இண்டிபெண்டன்ட் ஹவுஸா இருந்துச்சுன்னா வீட்டோட ஃப்ரண்ட்ல வச்சா ரொம்பவே நல்லது. இந்த ஒரு துளசி செடி வீட்டுல இருந்துச்சுன்னா லட்சுமி கடாட்சம் ரொம்ப நிறைய இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுல சந்தோஷத்துக்கும் குறை இருக்காது. குழந்தைங்க உங்க வீட்டுல இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா துளசி செடியை வீட்டுல வச்சுக்கோங்க. இதுல இருக்கிற மெடிக்கல் பெனிஃபிட்ஸுமே ரொம்பவே ஜாஸ்தி. குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தா 2 துளசி எடுத்து அப்படியே நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணியை கொடுத்தா கூட சளி கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு வரும். அதனால குழந்தைங்க இருந்தா கண்டிப்பா வீட்டுல துளசி செடி வச்சுக்கோங்க. அண்ட் பாசிட்டிவ் வைப் கொடுக்குற செகண்ட் செடி அப்படின்னு பாத்தீங்கன்னா மணி பிளான்ட். பணத்தை ஈர்க்கிற ஒரு செடி. பணத்தை ஈர்க்கிறது அப்படின்னா நம்ம அதை கரெக்டான பொசிஷன்ல கரெக்டான இடத்துல வாஸ்துப்படி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு செல்வத்துக்கு குறைவே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. வீட்டோட தென்கிழக்கு திசையில இந்த ஒரு மணி பிளான்ட்டை வச்சீங்கன்னா ரொம்பவே சிறப்பா இருக்கும். இதை நீங்க ஹேங்கிங்காவும் வச்சுக்கலாம், கொடி மாதிரியும் படர விடலாம். ரொம்பவே ஒரு அழகான செடி. இதுல மெயின்டெனன்ஸுமே ரொம்ப கம்மி. நீங்க 2 days ஒன்ஸ் கூட இதுக்கு தண்ணி கொடுக்கலாம். இதுல நிறைய வெரைட்டிஸுமே இருக்கு. சோ எந்த ஒரு மணி பிளான்ட் வாங்கி வச்சாலுமே தென்கிழக்கு திசையில வச்சா ரொம்பவே நல்லதுன்னு சொல்றாங்க. அப்புறம் இதுல 3rd பிளேஸ்ல இருக்கிறது லக்கி பேம்பு. லக்கி பேம்பு அப்படின்றது ஒரு மூங்கில் வகையை சேர்ந்தது. இது சைனால ரொம்பவே அதிர்ஷ்டம் கொடுக்கற ஒரு செடியா நம்பப்படுது. இந்த ஒரு செடியை வீட்டுல வைக்கிறத விட நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, ஒரு கடை வச்சிருக்கீங்க, அந்த மாதிரி இருக்கும்போது உங்க கல்லாப்பெட்டிக்கு பக்கத்துல இந்த ஒரு லக்கி பேம்பு வச்சீங்கன்னா ரொம்பவே சிறப்பு. இத நீங்க தண்ணிலையும் வளர்க்கலாம், மண்ணிலையும் வளர்க்கலாம், இல்லைன்னா கொக்கோ பீட்ல வளர்க்கறது ரொம்பவே சிறப்பு. இதை நீங்க கொக்கோ பீட் கலவையும் மண் கலவையும் சேர்த்து வச்சீங்கன்னா growth ரொம்ப அழகா இருக்கும். தண்ணியில வச்சீங்கன்னா அது தண்ணியை மாத்திக்கிட்டே இருக்கணும். 4 days ஒன்ஸ் இல்லைன்னா 5 days ஒன்ஸ் தண்ணியை நீங்க மாத்திட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ஸ்டெம் மொத்தமே அழுகி போயிடும். அண்ட் இந்த ஒரு செடி பாத்தீங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவ் வைப் கொடுக்கற ஒரு செடி. அண்ட் இதுல 4th பிளேஸ்ல இருக்கிறது ஜாட் பிளான்ட். இந்த ஒரு ஜாட் பிளான்ட்டுமே அதிர்ஷ்டத்தை நிறைய கொடுக்கும்னு சொல்றாங்க. அதிர்ஷ்டத்தை விட உங்களுக்கு பாசிட்டிவ் வைபும் ரொம்பவே அதிகமா கொடுக்கும். இந்த ஒரு செடியை நீங்க ஹேங்கிங்காவும் வச்சுக்கலாம் அண்ட் செடியாவுமே வச்சுக்கலாம். ரொம்ப அழகா இருக்கும். இதோட இலையெல்லாம் பாத்தீங்கன்னா காயின் சைஸ்ல சின்ன சின்னதா தான் இருக்கும். பாக்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இதுக்குமே தண்ணி ரொம்ப கொடுக்க கூடாது. ஒரு 3 days ஒன்ஸ் நீங்க தண்ணி கொடுத்தாலே போதும், இல்லைன்னா அந்த இலை மொத்தமும் அப்படியே விழுந்துரும் கீழே. அண்ட் இப்ப 5வது பார்க்க போறது கற்றாழை. கற்றாழை பத்தி தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. காட்டுல கூட முளைக்கும். இதுல நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. உங்களோட ஃபேஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஜெல்லா மாத்தி நீங்க எதுக்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ நல்ல செடி இது. இதுக்கு நீங்க தண்ணியுமே ரொம்ப ஊத்த தேவையில்லை, கொஞ்சமா ஊத்தினாலே போதும். வெரி லோ மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கற்றாழையும் சொல்லலாம். இந்த ஒரு கற்றாழையை நீங்க வீட்டுல வைக்கும் போது வீட்டுல இருக்கிற மொத்த நெகட்டிவ் எனர்ஜியுமே வெளியில போயிடும். உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப். இந்த ஒரு கற்றாழை ஜெல்ல நீங்க உள்ளுக்கு கூட எடுத்துக்கலாம், அதாவது சாப்பிட கூட செய்யலாம். அவ்வளவு ஒரு நல்ல மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு செடி இது. சோ இன்னைக்கு நம்ம ஒரு 5 செடியை பத்தி பாத்திருக்கோம். இதெல்லாம் நானும் வச்சிருக்கேன் வீட்டுல. சோ இதெல்லாம் எனக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் கொடுக்குது. சோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 5 செடியுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குற ஒரு செடிகள் தான். அண்ட் இது போல வேற சில இன்ஃபர்மேஷன்ஸோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பை.